இந்த சம்பவத்தை கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. மாம்சத்தின்படி யோசிங்க. யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். இப்போ அவன் யாருன்னு யாருக்கு தெரியணும்? பேதுருக்கு தெரியணும். ஏன்னா பேதுருக்கு தெரிஞ்சா அவனை போக விட மாட்டான். அவன் யார் பிடிக்க வந்தவனே காதை வெட்டினான். இவன் தான் தெரிஞ்சா கழுத்தை வெட்டிடுவான். பேதுரு அந்த மாதிரி ஒரு ஆளு. அதாவது முரட்டு பக்தர். அவர்லாம் அடி ஆண்டவருக்காக இறங்கி நியாயப்பிரமாணக்காரர் இறங்கி அடிச்சு நொறுக்கிடுவார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடியதான பேதுரு கேட்கிறாரு, அந்த இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற சீஷனை பார்த்து அவன் யார் என்று விசாரிக்கும்படி அவனிடத்தில் சைகை காட்டினான். இப்ப யோசித்து பாருங்க, இவங்க யாருக்குமே தெரியாத ஒரு டாப் சீக்ரெட், ஹெவன்லி சீக்ரெட். அது அவன் காட்டி கொடுக்க போறது ஹெவனுடைய விஷயம். ஆனா மார்பில சாஞ்சிக்கிட்டு கேட்டா அவங்கிட்ட கர்த்தர் சொல்லுவார். வனாந்தரத்தில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யாரோன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வனாந்தரத்துல சாஞ்சிக்கிட்டு இருக்கும் போது நீ என்ன கேட்டாலும் உன் தேவன் உனக்கு சொல்லுவார். தன்னுடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார். தன்னுடைய கஷ்டங்கள் அதுக்கு நடுவுல ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அதனாலதான் நல்லா கவனிச்சு பாருங்க, இத்தனை சீஷர்கள்ல வெளிப்படுத்தின விசேஷங்கிற ரகசியம் யாருக்கு கிடைச்சிச்சு? யோவானுக்கு கிடைச்சிச்சு. ரகசியம் கிடைக்கிறதுக்கான முதல் ஃபார்முலா என்னன்னா, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்வது.